உலகத்தில் வாழும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டுமென்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இறைவனை மனதார பிரார்த்தித்துக் கொண்டு எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வைகாசி மாதத்திற்குரிய கல்வி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டங்கள் யாவும் இனிதே நிறைவேறியுள்ள நிலையில் அச்செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் சிறியேன் உங்கள் முன் பிரசன்னமாகி பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் வைகாசி மாதத்திற்குரிய கல்வி செயற்பாட்டிற்காக யாழ் மயிலிட்டி வடக்கு கலைமகள் மகாவித்தியாலயம் தெரிவு செய்யப்பட்டு அப்பாடசாலை அதிபரின் அன்பான வேண்டுகோளுக்கிணங்க 45 மாணவர்களுக்கு 2000 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. வைகாசி மாதத்திற்குரிய வாழ்வாதார செயற்பாடாக இம்முறை 2 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். அந்த வகையிலே கொழும்புத்துறை மணியந்தோட்டம் 2ஆம் குறுக்கு தெரு இலக்கம் 72 என்ற முகவரியைச் சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாராகிய மேரு ரொபீனா என்பவர் வீட்டு வேலைகளுக்கு தான் சென்று வருவதற்காக தனக்கொரு துவிச்சக்கர வண்டியை வழங்குமாறு எம்மிடம் அன்பாக கோரியிருந்தார். அவரது அன்பான கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்கு 46,900 ரூபாய் பெறுமதியுடைய துவிச்சக்கர வண்டி, காற்று நிரப்பியுடன் கூடிய துவிச்சக்கர வண்டி எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. அடுத்து வாழ்வாதார செயற்பாடாக கட்டுவன் மேற்கு தெல்லிப்பளையைச் சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்குள் வாழ்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி மகனுடன் வாழ்ந்து வருகின்ற கந்தசாமி யோகராணி என்பவர் எம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதற்கிணங்க தான் கால்நடை வளர்ப்பின் மூலம் தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தனது குடும்ப வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் முகமாக எம்மிடம் ஒரு ஆடு கொள்வனவு செய்து தரும்படி கோரியிருந்தார். அவரது அன்பான கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நாம் 85,000 ரூபாய் பெறுமதியான தரமான நல்ல இன ஆடு மிக விரைவில் குட்டி ஈன்றக்கூடிய குட்டித்தாட்சியாக இருக்கின்ற ஒரு ஆடை நாங்கள் அவருக்கு பிரயோசனப்படும் வகையிலே வழங்கி வைத்திருக்கின்றோம். வைகாசி மாதத்திற்குரிய மாற்றுத்திறனாளிகள் செயற்பாடாக கீரிமலை வீதி நல்லிணக்கபுரத்தைச் சேர்ந்த பிறப்பும் போதே ஒரு சிறுநீரக செயற்பாட்டை இழந்து தற்சமயம் மறு சிறுநீரக செயற்பாட்டினை இழந்து மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தனது அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் 12 வயதுடைய சிறுவனாகிய ரொபின்சன் ஆகாஷ் அவரது குடும்பத்தினர் எம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருக்குரிய மருத்துவ பொருட்கள் மற்றும் இதர உலருணவு பொருட்கள் உட்பட மொத்தம் 20,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த தருணத்திலே நான் கடந்த பல வலையொலி காணொளிகளிலே குறிப்பிட்டது போல எமது வடமாகாணத்திலே நலிவுற்றோர்களுக்கான தேவைப்பாடு மிக அதிகம் இருப்பதாலும் வேண்டுதல்கள், வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள் அதிகம் எமக்கு வந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலும் நான் பல தடவை உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். நாம் எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் செய்கின்ற இந்த மகத்தான உன்னதமான அறப்பணிக்கு நாங்கள் அன்பு உள்ளங்கள், அது புலம்பெயர் தேசமாக இருக்கலாம், தாயகமாக இருக்கலாம், அன்பு உள்ளங்கள் அனைவரிட்டையும் மிகவும் மன்றாடி கேட்டுக்கொள்வது யாதெனில் எமது அமைப்புக்குரிய தேவைப்பாடு நிறைய இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் உதவி செய்யக்கூடிய அன்பு உள்ளங்கள் எங்களுக்கு நிதியுதவி தந்து உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணொளியை நாங்கள் நீண்ட காணொளியாக உங்களுக்கு பகிர்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இருப்பினும் இந்த நிதி பங்களிப்பு செய்கிறவர்கள் அன்பாக கேட்டுக்கொண்டதுக்கிணங்க இந்த ஒவ்வொரு மாதமும் செயற்திட்டம் நிறைவேறும் பட்சத்துல அந்த வேலை திட்டம் நடந்ததை
நாங்கள் முழுமையாக உங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு பொறுப்பு கூறல் எமது அமைப்பிற்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த காணொளியை சலிப்புத்தன்மை ஏற்படாமல் இது என்ன நீண்ட காணொளியாக இருக்கின்றது நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால் நாங்கள் அந்த வேலை திட்டத்தை அந்த வேலை திட்டத்தை பதிவு செய்த காணொளியை மிக சுருக்கமாகித்தான் உங்களுக்கு பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே உதவி செய்ய மனப்பான்மை இருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு இந்த வலையொலி காணொளியை நீங்கள் பகிர்ந்து அவர்களும் எங்களுக்கு பங்காளிகளாக வாரத்துக்கு நீங்கள் உறுதுணை புரியுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோட ஒவ்வொரு மாதமும் இந்த வேலை திட்டம் இனிதே நிறைவேறத்துக்கு எவ்வளவோ சொல்லனா இன்னல்களுக்கு மத்தியிலையும் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து எமக்கு நிதி பங்களிப்பு செய்து வருகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் அதே நேரம் தாயகத்தில எங்களோட தொப்புள் கொடி உறவுகளுக்கு தங்களாலான இயன்ற சிறு உதவிகளை மாதாந்தம் செய்து வருகின்ற தாயக அன்பு உறவுகளுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி எமது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதே நேரம் இந்த ஒவ்வொரு மாதாந்தமும் எமது அமைப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்திட்டங்களை தாயகத்திலே இருக்கின்ற நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்கள் மிக திறம்பட அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருகின்றனர். அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் சிரம் தாழ்த்தி எமது அமைப்பின் சார்பில் பணிவான நன்றிகளை சமர்ப்பணம் செய்கின்றோம். அடுத்து இந்த வேலை திட்டம் சம்பந்தமாகவும் மற்றது நிதி உதவி செய்ய விரும்புகிற அன்பு உள்ளங்கள் எனது புலனம் தொலைபேசி இலக்கத்தை இதிலே குறிப்பிடுகின்றேன். 0033 6 51 14 62 64. அதைவிட எமது அமைப்புக்குரிய மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் உங்களது கருத்துக்கள் ஆலோசனைகளை வழங்கலாம். nnk10-2024@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் தங்களது கருத்துக்களை வழங்கலாம். அதே நேரம் எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் முகவரி, அதாவது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் நீதிமன்ற ஒழுங்கை மல்லாகம் என்ற தபால் முகவரிக்கு தங்களது கருத்துக்கள் தெரிவுகள் என்பவற்றை அனுப்பி எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுண்டு. எமது அடுத்த ஆணி மாதத்திற்குரிய நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரல் அமைப்பினால் மேற்கொள்ளப்படுகின்ற கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் செயல்பாடு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற இருக்கின்ற காரணத்தினால் அச்சேத்திட்டம் இனிதே நிறைவேறும் பட்சத்தில் அந்த சேத்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பிரசன்னமாகி பகிர்ந்து கொள்வேன் என நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வரையில் சிறியேன் இந்த கருத்தை தெரிவித்துக் கொண்டு இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம். நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு எமது யாழ் மாவட்ட பிரதேசத்தில் தற்பொழுது கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கான பல்வேறு உதவிகளை நல்கி வருகின்றது. அந்த வகையில் எமது பாடசாலையையும் இனங்கண்டு எமது பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரை கல்வி கற்கின்ற 45 மாணவர்களுக்கு
உதவிகளை வழங்க முன்வந்த மேற்படி அமைப்பினருக்கு எனது பாடசாலை சமூகத்தின் சார்பில் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலேயே எமது பாடசாலை மாணவர்கள் கடந்த காலங்களில் நடைபெற்ற யுத்தத்தினால மிகவும் பாதிப்படைந்த பெற்றோர்களின் பிள்ளைகள் தான் இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், வடமாகாணத்தில் யுத்தம் காரணமாக நீண்ட காலமாக இடம்பெயர்ந்திருந்த பெற்றோர்கள் தமது வாழ்விடங்களை இழந்து, தமது வாழ்வாதாரங்களை இழந்ததனால் தொடர்ச்சியாக கல்வியை கற்க முடியாது பல்வேறு கூலி வேலைகளுக்கு செல்கின்ற பெற்றோர்களின் பிள்ளைகளால் இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கல்வி கற்கின்ற மாணவர்களில் பெருமளவான மாணவர்கள் காலை வேளையிலே பாடசாலையில் வீட்டில் தேநீர் அருந்தாமல் கூட வருகை தருவார்கள். அப்போ அவர்களுக்காக நான் பழைய மாணவருடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இங்கே தரம் 1 தொடக்கம் 5 வரை கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு அரசாங்கத்தின் உதவியுடன் காலை உணவு மதிய போஷணம் வழங்கப்படுகின்றது. 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கு பழைய மாணவர்களின் உதவியுடன் மதிய போஷணம் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்ற இந்த நேரத்தில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு இந்த மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக முன்வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அமைப்பின் செயற்பாடுகள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைப்பதற்காக அமைப்பின் பிரதிநிதி இதயராஜ் அவர்களிடம் சில கருத்துக்களை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடசாலையினுடைய அதிபர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் மற்றும் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் உங்களுடைய அமைப்பினுடைய அங்கத்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பானது கடந்த 1 வருடத்துக்கு மேலாக நாங்கள் இந்த சமூகத்திலே பல சேவை திட்டங்களை ஆற்றி வருகின்றோம். ஆரம்பத்திலே நாங்கள் இதை யாழ் மாவட்டத்துக்குள்ளே செயல்படுத்தி வந்த என்னுடைய இந்த செயல் திட்டம் தற்போது கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய இடங்களுக்கும் பரந்தப்பட்டு நாங்கள் எங்களுடைய சேவை திட்டங்களை செய்து கொண்டு வருகிறோம். உண்மையிலே எங்களுடைய அமைப்பானது முக்கியமாக 3 விடயங்களை முன்னிலைப்படுத்தி நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்து வருகின்றோம். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக கல்வியும், 2வதாக வாழ்வாதாரம், 3வதாக மாற்றுத்திறனாளிகள். இந்த 3 விடயங்களுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஒரு தொகையை நாங்கள் இதுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளி கல்வியோடு இந்த வாழ்வாதாரம் என்று நாங்கள் நிறைய விடயங்களை கோழி வளர்ப்பு, தையல் மிஷின் வழங்கியிருக்கிறோம், துருச்சக்கர வண்டி வழங்கியிருக்கிறோம், ஆடு வாங்கி கொடுத்திருக்கிறோம். அப்படியாக ஒரு கஷ்டப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் பல உதவிகளை ஆட்டிக்கொண்டு வருகிறோம். அதிலே மாற்றுத்திறனாளிக்கும் நாங்கள் இந்த முறையும் நாங்கள் வாழ்வாதாரம் பண்ணி 2 பேருக்கு ஒரு ஆளுக்கு துருச்சக்கர வண்டியும், இன்னும் ஒரு ஆளுக்கு நாங்கள் ஆடு வாங்கி கொடுக்க இருக்கிறோம். அதோட ஒரு பிறக்கும் பொழுதே ஒரு கிட்னியோட ஒரு பிள்ளை வளர்ந்திருக்கிறார். அவருக்கு இப்போ மற்ற கிட்னியும் அவருக்கு பலதாபை கொண்டிருக்குது. அதனால் அவருக்குரிய மருத்துவ செலவுக்காக அந்த குடும்பம் பல இன்னல்களை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்குகின்றார்கள். அதனால் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் அந்த மாற்றுத்திறனாளிகள் என்ற அந்த செயற்திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் அவர்களுக்கும் இந்த முறை அந்த பிள்ளைகளுடைய பேம்பஸ் மற்றும் அவருக்கான அந்த சத்துமா அப்படி 20,000 ரூபாய்க்கு நாங்கள் அவற்றை பெற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். இவ்வாறாக நாங்கள் எங்களுடைய குழுவிலே ஒரு 10 பேருக்கு மேலே இங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்தில், அதோட கிளிநொச்சியிலே விதிக்கணும், முல்லைத்தீவிலே விதிக்கணும். எங்களுடைய இந்த அமைப்பை
எங்களுடைய நண்பர், எங்களோட கல்வி கற்ற எங்களுடைய நண்பர் சசிகரன் அவர்தான் பிரான்ஸ்ல இருந்து இந்த அமைப்பை தொடங்கினவர். நாங்கள்லாம் அவரோட அளவட்டி அருணோதய கல்லூரியில் ஒன்றாக கல்வி கற்றார்கள். அப்போ அவர் அந்த ஒரு விடயத்தை எங்களோடு கலந்து உரையாடி இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யலாமான்னு கேட்டு நாங்களும் அதற்கு சம்மதித்து தான் இதை ஆரம்பித்து நாங்கள் உண்மையில் நாங்கள் ஆரம்பிக்க ஆரம்பத்தில் ஒரு 30,000 40,000 ரூபா பணத்தோடு தான் இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சிறிய தொகையோடு தொடங்கினது. இன்றைக்கு இந்த விடயங்களை பார்த்து வெளிநாடுகளில் வாழ்கின்ற நிறைய பேர் எங்களுக்கு நிறைய பண உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இன்னும் அந்த உதவி எங்களுக்கு அதிகரிக்கும் என்றதில் எங்களுக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எங்களுடைய இந்த நலிவுறவுடைய கரங்கள் அமைப்புடைய செயற்திட்டம் இன்னும் மேலே வந்து இன்னும் நிறைய விடயங்கள் நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கு மேலே நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். யாருக்குன்னு சொன்னால் அந்த வெளிநாடுகளில் வாழுகின்ற அந்த மக்கள் மேலே பிரான்ஸ் உட்பட பல நாடுகளிலிருந்து எங்களுக்கு நிதியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறது வெளிநாடுகளில் வாழ்ந்த மக்கள் சொன்னால் அவர்களிடம் நிறைய பணம் இருக்கின்றது நாங்கள் எதிர்பார்க்கிறது. ஆனால் ஒரு சிலர் அப்படியாக நிறைய பணத்தோடு வாழ்ந்தாலும் பெரும்பாலான வெளிநாடுகளில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் கஷ்டப்படுத்தான் அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அதோட இங்கே இருக்கிற தங்களுடைய குடும்பங்களுக்கும் காசு அனுப்பி கொண்டு அதோடு சேர்த்து எங்களுடைய இந்த அமைப்புக்கும் அவர்கள் பணம் அனுப்பி கொண்டிருக்கின்றனர். உண்மையிலே அவருடைய அந்த சேவையை நாங்கள் உண்மையிலே பாராட்ட வேண்டும். நிச்சயமாக அந்த நல்ல உள்ளங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக இன்றைக்கு இந்த பெருமதியான பொருட்களை இவ்வளவு மாணவர்களுக்கு எங்களால் வழங்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய அமைப்பின் சார்பாக அந்த அந்த எங்களுக்கு நிதி உதவி வழங்குகிற அந்த நல்ல உள்ளங்களுக்கு நான் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இதை ஒழுங்குபடுத்த எங்களுடைய சசிகரன் மற்றும் எங்களுடைய நிற்கிற எங்களுடைய அமைப்பினுடைய தலைவர் வரையில அவர் அதிபர் கார்த்திகேயன் சொல்லி அவர் அதிபர் அவர் இன்றைக்கு வர முடியவில்லை. அவர் உட்பட மற்ற எங்களுடைய இந்த குழுவினுடைய ஏரிய அங்கத்தவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு மற்ற இன்றைக்கு இந்த இன்றைக்கு மேலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியது மேலே நீங்கள் இதை கேட்டு எங்களுக்கு உதவியை செய்து கொண்டு இதை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் எங்களுடைய கேட்டு எங்களுடைய பாடசாலையிலும் வறுமைக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய அமைப்பு மூலம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்கள்கிட்ட கேட்டு இதை ஒழுங்குபடுத்தியது அதில் பெரிய விடயமாக. உண்மையிலே அவர் உண்மையிலே அதிபர் ஆசிரியர்கள் உங்களுடைய மட்டில் எவ்வளவு அக்கறையாக இருக்கின்றார்கள் என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணம். அவர் எங்களை கண்டுபிடித்து எங்களுடைய திட்டத்தை அறிந்து எங்களை கண்டுபிடித்து எங்களோட தொடர்பை ஏற்படுத்தி அவர்கள் இதை இன்றைக்கு செய்திருக்கின்றார்கள். இதற்காக பாடுபட்ட எங்களுடைய திட்டங்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அத்தகைய நல்ல உள்ளம் படைத்த அந்த புலம்பெயர் தேசத்தின் உறவுகள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அவர்கள் வாழ்ந்தால் ஆரோக்கியமாக வாழ்வதால் தான் நாங்கள் இவ்வாறான உதவிகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இந்த இணைப்பாளர் கூறியது போன்று உண்மையிலேயே இன்றைய தினம் நமது பாடசாலைக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் முன்னரே தெரிவித்தது போல நமது பாடசாலை நீண்ட காலமாக இடம்பெயர்ந்து வேறு பிரதேசத்தில் இயங்கி வந்தது. தற்பொழுது ஒரு 6 வருடமாகத்தான் இப்பிரதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் நமது பாடசாலை தற்காலிகமாக இடத்துதான் இயங்கிக் கொண்டிருந்தால 20 வருடம் பாடசாலைக்கான அபிவிருத்தி திட்டங்களே நமது பாடசாலை இழந்திருந்தது. பாடசாலைக்கான வளங்களும் நமது பாடசாலையில் பற்றாக்குறையாக இருக்கின்றது. பல்வேறு தேவைகள் இருக்கின்றது. நான் இந்த அமைப்பிடம் ஒரு தேவையை முன்வைக்கின்றேன். அவரால் முடிந்தால் அந்த உதவியை நமக்கு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நமது பாடசாலை நூலகம் தற்காலிகமான ஒரு கட்டடத்தில் தான் இயங்கி வருகின்றது. ஆனால் அந்த நூலகத்தில் உள்ள நூல்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய அலுமாரிகள் கபேட் போதாமல் இருக்கின்றது. முடிந்தால் அந்த கபேட்டை அலுமாரிகளை பெற்றுத்தருமாறு இந்த அமைப்பிடம் கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் இன்றைய உதவிகளை நல்க முன்வந்திருக்கின்ற இந்த அமைப்பினருக்கு நன்றிகளை கூறி தொடர்ந்து நாங்கள் இந்த அன்பளிப்பு பொருட்களை வழங்கும் செயற்பாட்டில் இணைந்து கொள்வோம். அன்பளிப்பு பொருட்களை வழங்குவதற்காக நமது பாடசாலையின் ஆசிரியர் திருமதி கேமாவதி அவர்களை முன்னர்மாறு கேட்டுக்கொள்வோம்.
அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்று இந்த மலையந்தி கலைமகள் ஒரு மீளக்குடியமர்ந்த பிரதேசத்தில் இத்தனையோ இடர்களுக்கு மத்தியில் இந்த பாடசாலை இயங்கி வருகிறது. உண்மையிலே இன்று லீவு நாள். இந்த மாணவர்களுக்கான நாங்கள் இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களினால் இங்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே இந்த எங்களோட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களுக்கு நாங்கள் இந்த வைகாசி மாதத்தினுடைய பாடசாலைக்கான உதவி வழங்கல் திட்டத்துக்குள்ள இந்த மயிலட்டி கலைமகள் பாடசாலைக்கு வந்து கற்றல் உபகரணங்களை வழங்கி இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் இன்றைக்கும் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களுக்கான நிதியுதவினை வழங்கும் எங்களோட புலம்பெயர் வாழ் எங்கள் தமிழ் மக்களுக்கும் எங்கள் இலங்கை நாட்டில் வாழும் எங்கள் உதவி செய்யும் இந்த தமிழ் மக்களுக்கும் எங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இரண்டாம் எங்களை இந்த ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற 3 திட்டங்களுக்கும் உள்ளூர்லையும் வெளிநாடுகளிலையும் இருக்கின்ற எங்கள உறவுகள்லாம் இந்த நிதியை எங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்துல அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாணவர்களின் கல்வி மேலும் சிறக்க வேண்டும், இந்த இடர்களுக்கு மத்தியிலும் பாடசாலை மிளர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றியுரை வழங்குவதற்காக நமது பாடசாலையின் ஆசிரியை திருமதி ஸ்ரீநந்தினி ரவீந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். வணக்கம். நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் நமது மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் காலை வணக்கம். இந்த நேசக்கரங்கள் அமைப்பின் நிறைய விஷயங்கள் இன்று கூறும்போது தான் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. இவர்களுக்கான எவ்வளவு ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு ஒரு செயற்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று அவர்கள் பல திட்டங்களை முன்வைத்துள்ளார்கள். இனிமேலும் அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து பிரார்த்திக்கின்றோம். இந்த நலிவுற்றோர் அமைப்பு இன்னும் மீண்டும் நல்ல ஒரு நிலைக்கு எய்தி 30,000 ரூபாவோட தொடங்கிய அமைப்பு 2 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறது என்பது ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றி மீண்டும் அவர்களுக்கு கிடைத்து நிறைய உதவிகள் கிடைத்து அவர்கள் நிறைய சமூகத்துக்கு சேவையாற்ற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு அடுத்து நமது நன்றியுரைக்கு வருகின்றேன். நமது பாடசாலை 30 வருட இடம்பெயர் யுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்து வாழ் மக்களை கொண்ட ஒரு சூழலில் அமைந்துள்ள ஒரு பாடசாலை. இதற்கு பல்வேறு சவால்கள் நிறைந்த ஒரு பாடசாலை. மாணவர்களின் கற்றல் பின்னடைவுகள், அவர்களின் கற்றல் தேவைகளுக்கான வளங்கள் மிகவும் பாடசாலையில் பற்றாக்குறையாக உள்ளது. இதனை அதிபரும் முன்வைத்துள்ளார். நாங்களும் மீண்டும் உங்களிடம் முன்வைக்கின்றோம். நமக்கு பாடசாலைக்கான உங்களால் இயன்ற அளவு உதவிகளை எங்களுக்கு ஆற்ற வேண்டும். நமது பாடசாலை மாணவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரஜைகளாக உருவாகுவதற்கு தங்களால் ஆன பங்களிப்பினை தாங்கள் நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்று இந்த மாணவ செல்வங்களுக்கான 2000 ரூபாய் பெறுமதியான இந்த பரிசு பொதிகளை அவர்களுக்கான கற்றல் உபகரணங்களையும் வழங்கி வைத்த தங்கள் நிறுவனத்தினருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியுரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். எந்நன்றி கொண்டாருக்கும் முழுகுண்டா முழுவில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு என்ற வள்ளுவர் வாக்கிற்கு அமைய அவர்களுக்கு எமது பாடசாலை சமூகத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். இன்றைக்கு மயிலட்டி வடக்கு கலைமகள் மகா வித்தியாலயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இங்கே கல்வி இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கியிருந்த நாங்கள் இப்போ ஒரு கல்வி இருக்கின்ற ஒரு பாடசாலை மாணவர்களுடைய ஒரு அம்மா இங்கே இருக்கின்றார். அம்மா, நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நிகழ்வு பேர் சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் வணக்கம். முதற்கான் என்னென்னு சொன்னால் நேசக்கரங்கள் நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பினர் எங்களோட பாடசாலை 30 வருடங்களாக இடம்பெயர்வுக்கு போய் இப்போ மீள்குடியமர்த்தப்பட்டு இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்து வந்தோன்றிருக்கிறோம்.
ஆனாலும் எங்களுக்கு இந்த நிலையில் எங்களோட மாணவர்களுடைய கற்றல் நிகழ்வுக்கு உண்மையில இது ஒரு பெரிய பாரிய உதவின்னு தான் நாங்கள் சொல்ல வேணும். சிறிய உதவியாக இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக தான் இருக்குது. ஏன்னா எங்களுடைய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் இந்த பேரண்ட்ஸ் வந்து கூலி தொழில்கள் செய்கிறார்கள் தான் கூடுதலாகும். அப்படி இருக்க அவர்கள் அந்த வருமானத்தை பொருளாதார பிரச்சனை கூடுதலாக இருப்பதால் கற்றலுக்கு எங்களுக்கு சமாளிக்கிற நிலைமையில இந்த ஒரு உதவி எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக தான் இருக்குது. அதால் இவர்களுக்கு மனப்பூர்வமான எங்களுடைய பெற்றோர் சார்பிலும் எங்களோட மயிலட்டி கலைமகள் மகாவித்தியாலயத்தின் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். நாங்கள் இன்றைக்கு உங்களோட மயிலட்டி வடக்கு கலைமகள் மகா வித்தியாலயத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய நலிவுட்டோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பிலிருந்து வந்து உங்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் தந்தேன். சந்தோஷமா சந்தோஷமா. அப்போ நீங்கள் இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு அப்போ நன்றி சொல்கிறீங்க. எங்களுக்கு யாருக்கு என்ன சொல்கிறீங்க? நலிவிட்டோருக்கான இடங்கள் அமைப்பு. சரி அம்மா, நன்றியா. சரி, ஓகே, நன்றி. வணக்கம் அம்மா. நாங்கள் இப்போ நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களில் இருந்து ஒரு வாழ்வாதார உதவியாக ஒரு அம்மாவுக்கு சைக்கிள் கொடுக்கறதுக்காக மணியந்தோட்டம் என்ற இடத்துல வந்திருக்கிறோம். எங்களுடைய அமைப்பு வந்து 3 விதமான செயற்திட்டங்களை செய்துட்டு வருது. ஒன்று வந்து பாடசாலை மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு, மற்றது நலிவுற்றோர்களுக்காக பிரச்சனைகளுடைய அடையாளம் காணப்பட்டவர்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் மாற்று வருபவர்களுக்கான உதவிக்கரம் ஆகிய 3 செயற்திட்டம் செய்து வாரம். இந்த மாதத்துக்குரிய வைகாசி மாதத்துக்குரிய வாழ்வாதாரத்திலேயம்மா உங்களுக்கு இந்த சைக்கிளை வழங்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட அமைப்பு வந்து உங்களை உண்மையிலேயே தேவையுடையவராக கருதப்பட்டு உங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வைகாசி மாத வாழ்வாதார திட்டத்துக்கு உங்களுக்கு இந்த சைக்கிளை தர்றதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு மணியந்தோட்டம் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களோட பேரம்மா மேரி ரோபினா. ஓகே, நாங்கள் உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சதை பற்றி எங்களுடைய அமைப்புக்கு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்களா? உங்களோட என்ன கருத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கள்? நான் பிள்ளைகளை திறக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். பள்ளிக்கூடங்களுக்கு சிரமப்பட்டு இருக்க சைக்கிள் வந்ததுக்கு நன்றி. யாருக்கு சொல்றீங்களா? நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களுக்கு. ஓகே, நன்றி அம்மா. உண்மையிலேயே இந்த இடத்துல நாங்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் எங்களோட நாட்டில் இருந்தும் எத்தனையோ வகையான நல்லுள்ளங்கள் இந்த உதவியை நாங்கள் மாதம் மாதம் செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வகையில் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். உதவியை தந்து கொண்டிருக்கிறோம், நிதி உதவியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் இந்த இடத்துல எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் இந்த மாத வேலை திட்டமாக இது கல்வி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையில் இன்றைய நாங்கள் வாழ்வாதார உதவியாக அவருக்கு மாற்றுத்திறனாளியான ஒரு மகனும் உள்ளபடியால் வாழ்வாதார உதவியாக 85,000 ரூபாய் பெறுமதியான ஒரு ஆட்டை நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஊடாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த உதவியை நலிவுற்றோருக்கான நேச புலம்பெயர் அமைப்பு புலம்பெயர்ந்து காணப்படுகின்ற மக்கள், அதே போல் இலங்கையைச் சேர்ந்த மக்கள் போன்றோர்கள உதவியினால் இதை நாங்கள் மேற்கொள்ளுகின்றபடியால் இதன் மூலம் இவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு இது 85,000 ரூபாய் பெறுமதியான இந்த ஆடு தங்களை கையளிக்கப்பட்ட இது சம்பந்தமாக தங்களுடைய கருத்தை வழங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரம் தந்ததுக்கு நன்றி. ஏன்னா அது மகனும் வருத்தத்தில் இருக்கிறதுக்காண்டி இருக்கிற காரணத்தினால் நீங்கள் இந்த வாழ்வாதார உதவி தந்து நான் இந்த ஆடு வளர்ப்புக்கு நீங்கள் செய்த உதவி நன்றி. ஆமாம், வணக்கம். நாங்கள் நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பிலிருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து உங்களோட பேரனுக்கு ஆகாஷ் என்ன ஆகாஷுக்கு நாங்கள் எங்கள் அமைப்பால் 20,000 ரூபாய் பெறுமதியான
பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கு தேவையான பேம்பஸ் மற்றது தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதற்கு என்ன கேட்டால் சைட் அழகத்தான் இருக்குது. ஒன்று இல்லை ஒன்று நார்மலாகவே பிரச்சனையாக இருக்குது. அதே போல் நம்ம வலைவியம் செய்து வந்திருக்கிறோம். நிறைய காலம் பிறந்த நிறைவான நன்றி மேலும் உதவி செய்வதற்கு எங்களுக்கு மேலும் மிக்க நன்றி. இந்த இடத்துக்கு என்ன நல்லிணக்கபுரம் நீதிமலை நீதிமலை வீதி நல்லிணக்கபுரம். நல்லிணக்கபுரம். அப்ப என்ன ஆகாஷ் ஓகேயா? சந்தோஷமா? ஒன்று சொல்லல நீ தேங்க்யூ. சோமாயிரம் என்ன? சரியா? ஓகேயா? சரி உங்களை போகுது. சரி உண்மையில நாங்கள் இந்த கீரிமலை வீதி நல்லிணக்கபுரத்தில் வந்து இந்த சின்ன சின்ன ஆளுக்கு பேர் 12 வயது. இங்கே பேர் இவருக்கு 12 வயசு. ஆளுக்கு பலத்தையும் காணாது. ஆளுக்கு அவர் இந்த கருத்தத்தால் வளர்றதும் குறைவு. இவருக்கு இன்னுமே இவருக்குரிய வைத்திய செலவுகள் இருக்குது. எங்களால் முடிந்த ஒரு தொகை நாங்கள் செய்திருக்கிறோம். உண்மையில இந்த இதை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி புரிந்த எங்களுடைய நல்ல உறவுகள் எல்லோருக்கும் எங்களுடைய அமைப்பின் நலிவுற்றோருக்கான நேசகரங்கள் அமைப்பின் ஊடாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.